Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max unit exercise 3. First question, solve 1/3 into x plus y minus 5 equal to y minus z equal to 2x minus 11 equal to 9 minus x plus 2z. இப்போ சம்மில் ஈக்குவல் டு நிறைய கொடுத்துருக்குறால நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து சால்வ் பண்ணோம். ஸோ 1/3 into x plus y minus 5 equal to y minus z. இந்த bracket உள்ள x plus y minus 5 அப்படியே கீழே எழுதிக்கிறோம். divided 1/3 equal to அந்த சைடு போகும்போது multiply மாறும். அப்போ 3 into y 3y minus 3zன்னு வரும். ஸோ x plus y minus 5 அப்படியே எழுதிக்கிறோம். 3y minus 3z. இப்போ இந்த 3y அட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3y மைனஸ் 3z ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது சிம்பிள் மாறும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 மைனஸ் 3y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் ஒய் இருக்குது மைனஸ் 3y இருக்குது. அப்போ என்ன வரும்? மைனஸ் 3y ப்ளஸ் ஒய் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு இந்த மைனஸ் 5 ஈக்குவல் டு கன்சிடர் போனால் ப்ளஸ் 5ஆக மாறும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு 2x மைனஸ் 11. இதை நம்ம செகண்டாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒய் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு 2x மைனஸ் 11. ஸோ ஒய் மைனஸ் இஜட் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 2x மைனஸ் 11 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது சிம்பிள் மாறும். அப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு ஆர்டராக எழுதுகிறோம். ஸோ மைனஸ் 2x ஃபஸ்ட்டு வரும் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் 11 ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது மைனஸ் 11ஆக மாறும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2x மைனஸ் 11 ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z நம்ம தேர்டாக சால்வ் பண்ண போகிறோம். 2x minus 11 equal to 9 minus x plus 2z எடுத்துக்கிறோம். இப்போ 2x minus 11 அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 9 அப்படியே வச்சுட்டு மைனஸால் உள்ள ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2zன்னு வரும். 2x மைனஸ் 11 அப்படியே வச்சுட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 9 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2zன்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ப்ளஸ் 2x இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3xன்னு எழுதலாம். ஸோ 3x மைனஸ் 11 மைனஸ் 9 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 20ன்னு வரும். ஸோ அது இப்படி இருக்கட்டும். இப்போ ப்ளஸ் 2z ஈக்குவல் டு இப்போ இந்த மைனஸ் 20 ஈக்குவல் டு கன்சிடர் எடுக்கும்போது ப்ளஸ் 20 மாறும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 3 ஈக்குவேஷனுமே ஃபைன் பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம XY Z வேல்யூ ஃபைன் பண்ணணும். XYZ வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் 1 and 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? x மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 5. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? மைனஸ் 2x. அதாவது செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2ஆல் மல்டிப்ளை என்ன வரும்? மைனஸ் 4x ப்ளஸ் 2y minus 2z equal to minus 22. ஸோ இங்கே minus 2y plus 2y சிம்பிள் மாறி இருக்கனால நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் 3x ப்ளஸ் 3z மைனஸ் 2z என்ன வரும்? ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 22 ப்ளஸ் 5 மைனஸ் 17. ஸோ இதை ஃபோர்த் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 4. தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ 3x மைனஸ் 3x டேரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணுறாமல் இஜோட்டோட வேல்யூ நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஸோ சால்வ் 3 and 4. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 20. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் minus 3x plus z equal to minus 17. இப்போ plus 3x minus 3x
சிம்பிள் மாறிக்கிறனால நம்ம டேரெக்டாக ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2z ப்ளஸ் z ரெண்டுமே ப்ளஸ்ன்றனால நம்ம ஆட் பண்ணி எடுக்கலாம். 3z ஈக்குவல் டு 20 மைனஸ் 17 என்ன வரும்? ப்ளஸ் 3. இப்போ இந்த 3ஐயும் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 3 கேன்சல் பண்ணோம்னா z ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம z-ஓட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ z-ஓட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு x-ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ z-ஓட வேல்யூவை நம்ம 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் 3x ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 17. ஸோ மைனஸ் 3xை அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் z-ஓட வேல்யூ 1 ஈக்குவல் டு மைனஸ் 17. மைனஸ் 3xை அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு மைனஸ் 17 அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது மைனஸ் 1ஆக மாறும். ஸோ மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 18. ஸோ மைனஸ் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 6 3s are 18. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இப்போ 6. ஸோ எக்ஸோட வேல்யூ z-ஓட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்பின் ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு 6, z ஈக்குவல் டு 1. ஸோ x மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 6 மைனஸ் 2y தெரியாது, ஒய்யோட வேல்யூ தெரியாது. ஸோ மைனஸ் 2 அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 3 z-ஓட வேல்யூ என்ன 1 ஈக்குவல் டு 5. 6 அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 2y 3 × 1 3 ஈக்குவல் டு 5. இப்போ மைனஸ் 2y அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 6 ப்ளஸ் 3 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் 9ஆக போகும். இப்போ 5 மைனஸ் 9. 5 மைனஸ் 9. ஸோ மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 4. 5 மைனஸ் 9 என்னது மைனஸ் 4. ஸோ மைனஸும் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. 1 2s are 2, 2 2s are 4. ஸோ y ஈக்குவல் டு 2. இப்போ நம்மளுக்கு x, y, z வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ x ஈக்குவல் டு 6, y ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 1. ஸோ x, y, z வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ்